ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற பாடத்தில் இருந்து ஒன்லைனர் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல, இந்தியாவில் அதிக மழை பெய்யும் பகுதி மௌசின்ராம் மேகாலயாவில் இருக்குது. அடுத்தது இரண்டாவது, இந்தியாவில் குறைவான மழை பெய்யும் பகுதி ஜெய்சால்மர் ராஜஸ்தானில் இருக்குது. 3, பொதுநலனுக்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் சமூகம். பொது நலத்துக்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் சமூகம். 4, விவசாயிகள், தொழிலாளர்கள், கைவினை கலைஞர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணாக்கர்கள் உள்ளடக்கியது சமுதாயம். 5, சமூகத்தின் அடிப்படை அலகு குடும்பம். பல குடியிருப்புகள் இணைந்துள்ளவை கிராமம். பல கிராமம் இணைந்து உருவானது நகரம். 8, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. 9, இந்தியா ஒரு துணைக்கண்டம். அடுத்தது 10, 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியா எத்தனை முக்கிய மொழிகளை கொண்டுள்ளது? 122 முக்கிய மொழிகள். பிற மொழியின் பார்த்தோம்னா 1599. அடுத்தது 4 மொழி குடும்பங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தோ ஆரியன் மொழி குடும்பம், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் மொழி குடும்பம், திராவிடன் மொழி குடும்பம், சீன திபேத்தியன் மொழி குடும்பம். 12, இந்திய அரசியலமைப்பு 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை 22. தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. 14, செம்மொழிகளின் எண்ணிக்கை 6. 15, வேற்றுமையில் ஒற்றுமை ஜவஹர்லால் நேரு எழுதிய எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. 16, இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என்று அழைத்தவர் வி.ஏ. ஸ்மித். இதுவே மொழிகளின் காட்சி சாலை அப்படின்னு சொன்னால் அது சா அகத்தியலிங்கம். 17, இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் எண்ணிக்கை 28. 9 இருக்குது, 28 8ன்னு மாற்றிக்கிங்க. இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். தற்போது என்ன இருக்கோ அதுதான் கேட்பாங்க. அப்போ அதைப்படி சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. 18, மோகினியாட்டம் எந்த மாநிலத்தில் செவ்வியல் நடனம்? அது கேரளா. 19, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் ஜவஹர்லால் நேரு. 20, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் ஜவஹர்லால் நேரு. 21, பிஹு திருவிழா கொண்டாடப்படும் மாநிலம் அஸ்ஸாம். 22, இந்தியா நாட்டுப்புற நடனங்கள் என்னென்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பரதநாட்டியம், கேரளாவில் கதகளி, கர்நாடகாவில் யக்ஷகானம், குச்சிப்புடி அப்படின்னா அது ஆந்திரா, பாங்கரா அப்படின்னா அது பஞ்சாப், தும்ஹால் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், தெய்யம் மோகினியாட்டம் இது கேரளம். 14, கேல்பேலியா கூமர் இது ராஜஸ்தான். அடுத்தது ஒடிசா, மணிப்புரி மணிப்பூர், சத்ரியா அஸ்ஸாம். இது நிறைய தடவை டைம் கேட்டிருக்காங்க. பொறுத்துக்களையும் இதை கொடுத்துட்டு எது எதுன்னு கேட்பாங்க. கதக் அப்படின்னா வட இந்தியா, கார்பா தாண்டியா இது குஜராத், பிஹு அஸ்ஸாம் இவதான் பார்த்தா, ராசலீலா சோலியா இது உத்தரப்பிரதேசம். அடுத்தது 23வது கொஸ்டின், இந்தியாவில் பேசப்படும் மொழிகளும் அதோட சதவீதம் கொடுத்துருக்காங்க. முதல் இடத்துல ஹிந்தி இருக்குது. இரண்டாவது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது வங்காளம் இருக்குது. 3வது இடத்துல தெலுங்கு இருக்குது. 4 மராத்தி, 5 தான் தமிழ். இதோட பர்சன்டேஜையும் ஞாபகம் வச்சுங்க. இல்லைன்னா இது ஆர்டர் வைஸ் கொடுத்துட்டு ஆர்டர் வைஸ் எழுதுன்னு அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ ஹிந்தி முதல்ல வரணும், வங்காளம், தெலுங்கு, மராத்தி, தமிழ் கடைசியாக தான் வரணும். ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது தமிழ்நாட்டை பற்றி இருக்குது. தமிழ்நாடு கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் அப்படின்னு நிறையா வகையாக நடனங்கள் இருக்குது. 25, இந்தியாவில் உள்ள இசை வடிவங்கள் இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புறவியல் இசை, லாவணி இசை, கஜல் இசை அப்படின்னு 6 வகையாக இருக்குது. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் கொடுத்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னு கூட கேட்பாங்க.
இது இந்தியாவின் உள்ள இசை வடிவங்கள். 26 நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளவர்கள் திராவிடர்கள், நீகிரிட்டோக்கள், ஆரியர்கள், ஆல்பைன்கள், மங்கோலியர்கள். 27 இந்தியாவை ஆட்சி செய்த வெளிநாட்டவர்களின் வரிசை என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல போர்ச்சுகீசியர்கள் வந்தாங்க, 2வது டச்சுக்காரர்கள், 3வது ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, 4வது டேனிஷ், 5வது பிரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க. இந்த 27 கொஸ்டின் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பாயிண்ட் இருக்குது, அதையும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2004 தமிழை செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க மத்திய அரசு. அடுத்தது தற்போது 6 செம்மொழிகள் இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியும். இன்னொன்று, இந்திய தொல்லியல் துறையால் இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டு சான்றுகளில் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் 60% கல்வெட்டு சான்றுகள் கிடைச்சிருக்கு. மூன்றாவது, இந்தியாவில் நடைமுறையில் இல்லாத மதம் என்னன்னு பார்த்தோம்னா அது கான்ஃபூசியஸ் மதம். இந்திய மக்களால் அதிகம் பேசப்படும் மொழி ஹிந்தி. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் நான் என்ன தவறு செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்தி பார்க்குறேன். நன்றி.